श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति. சஞ்சார பத்ததி ஸ்லோகம் 261. அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகான் இதி சீதாபி யத் விருத்திம் ஏஷ பிரணமாமி தாம். பதபதார்த்தம்: குஷகண்டகான் தர்பை முள்ளுகளை, மிருத்னந்தி மிதித்து கொண்டு, தே உம்முடைய, அக்ரதா முன்பு, கமிஷ்யாமி போகப் போகிறேன், இதி என்று, யத்து யாதொரு பாதுகையினுடைய, விருத்திம் வியாபாரத்தை, சீதா அபி சீதா பிராட்டியும், இயேஷ ஆசைப்பட்டாளோ, தாம் அந்த பாதுகையை, பிரணமாமி சேவிக்கின்றேன் அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி. அதாவது இது சஞ்சார பத்ததி, ஸ்ருங்கார பத்ததி முடிஞ்சு அடுத்தது சஞ்சார பத்ததி. இது சஞ்சாரம் அப்படின்னாலே பயணம் அப்படிங்கிறது தான். பாதுகை அப்படின்றவளோட மெயின் பர்பஸே சஞ்சாரம் தான். இந்த சஞ்சார பத்ததியில் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறார் சுவாமி. அது பெருமாளோட ஆன்மீக பயணத்தை பற்றி இல்லை, நமக்கான வாழ்க்கை பயணத்தை பற்றி நிறைய சொல்ல போகிறார். நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், நம்மளுக்கு ஆச்சாரியன்ற ஸ்தானத்தில் இருக்கிறவர் எவ்வளவு முக்கியம், ஆழ்வார்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த பദ്ധதியில் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக இந்த முதல் ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி சாய்க்கிறது என்னன்னா, பாதுகையை வணங்குகிறேன். எந்த பாதுகையை வணங்குகிறேன் அப்படின்னா, எந்த பாதுகையினோட வியாபாரத்தை சீதா பிராட்டியும் ஆசைப்பட்டாலும், அதாவது பாதுகை மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்னு சீதா பிராட்டி ஆசைப்பட்டாலே அப்பேற்பட்ட பாதுகையை வணங்குகிறேன். என்ன ஆசைப்பட்டா சீதா பிராட்டி அப்படின்னா, அந்த முதல் லைன் அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகான், இது அப்படியே வால்மீகி ராமாயணத்தில் வர ஒரு ஸ்லோகம். இது இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம்னா, இங்கே பாதுகைன்ற வார்த்தையே இங்கே கிடையாது. பாதுகையை அட்ரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வார்த்தையே கிடையாது. ஆனாலும் அதை நமக்கு புரிய வைக்கிறார் சுவாமி. அதே மாதிரி ராமாயணத்துலேருந்து ஒரு ஃபுல் லைன் எடுத்து கொடுத்துருக்கார். அப்படியே ஒரு லைன் அது ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் யதித்வம் பிரஸ்திதோ துர்கம் வனமத்யைவ ராகவ அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகான் அப்படின்னு வரும். அந்த லைனையும் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கார். ஆனால் இதை நமக்கு புரிய வைக்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத நமக்கு அவ்வளோ அழகாக அந்த ஸ்லோகத்தையே முழுசாக கொடுத்து புரிய வைக்கிறார். என்னன்னா, ராமன் வனவாசம் போகணும்னு கைகேயியானவள் வரம் வாங்கிட்ட உடனே சீதையை பார்க்க வரார். உடனே சீத்தை சொல்கிறா, நானும் உங்களோட காட்டுக்கு வருவேன் அப்படிங்கிறா. இல்லைம்மா, ரொம்ப கஷ்டம், வனத்தில் வாழறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னும் போது சீத்தை சொல்கிற ஸ்லோகம் இது. நீர் நடக்கிறேர், காட்டில் நீர் நடக்கிறீர் அப்படின்னா, உமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குஷகண்டகான், குஷம் அப்படிங்கிறது ஒரு வகையான தர்பம் மாதிரியான ஒரு வகையான புல் வகை. அது ஷார்ப்பாக, இப்போ தர்பமே நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ப் எண்டடாக இருக்கும். அது காலில் பொத்துத்துன்னா வலிக்கும். அந்த மாதிரியான ஒரு புல் வகை. கண்டகம் அப்படின்றது முள். இதெல்லாம் வழியில் இருக்கும், காட்டு பிரயாணத்தில் இருக்கும். சீத்தை சொல்கிறா, பெருமாளை நீர் நடக்கிறதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையுமே நான் மிதித்து அதை உமக்கு குத்தாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. என்னையும் அழைச்சிட்டு போகணும் நீர், நான் அந்த அந்த நடக்கிற வழி முழுக்க நான் சரி பண்ணுவேன் அப்படின்றா. இப்போது பொதுவில் இது யாரோட வேலை அப்படின்னா, பாதுகையோட வேலை. பாதுகையானவள் தான் பெருமாளோட திருவடியை காப்பாற்றுறதுன்ற பொறுப்பில் இருக்கிறவோ. ஆனால் சீத்தை இங்கே என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் உம்மோட திருவடிக்கு காப்பாற்றுறேன், திருவடியில் முள் குத்தாமல் கல் குத்தாமல் எதுவும் சேதம் ஏற்படாமல் நான் உமக்கு முன்னாடி நடந்து அந்த வழியை நான் சரிப்படுத்துவேன் அப்படிங்கிறா. ஆக சீத்தையே ஆசைப்பட்ட கைங்கரியம் எது அப்படின்னா, அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகான். அவளே ஆசைப்பட்டு எனக்கு இந்த கைங்கரியம் வேணும் அப்படின்னு அவள் எந்த கைங்கரியத்தை சொல்கிறா, உம்மோட திருவடியை நான் காப்பாற்றுவேன், உமக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு எந்த ஒரு பாதுகையோட கைங்கரியத்துக்கு சீதையே ஆசைப்பட்டாலோ அப்பேற்பட்ட பாதுகையை சேவிக்கிறேன் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். ஆக இந்த முதல் ஸ்லோகத்தில் பாதுகைன்ற அட்ரஸே பண்ணாமையே
ஆனால் பாதுகை செய்கிற கைங்கரியத்தை பேஸ் பண்ணியே அப்பேற்பட்ட பாதுகையை வணங்குகிறேன் அப்படின்ற. இப்போது இதோட சுவாபதேசம் உட்கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா, பிராட்டியானவளே ஆசைப்படுற கைங்கரியம் எது அப்படின்னா அந்த ஆச்சாரியஸ்தானம். நம்மளுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எவ்வளோ வசதி அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஸ்லோகம் இது. அதாவது அந்த ஸ்தானம் தனக்கும் வேணும்னு பிராட்டியே ஆசைப்படுறாளாம். இதில் ராமாயணத்தில் வரும்போது ராவணன் கிட்ட கூட பிராட்டி அட்வைஸ் பண்ணுவோம். திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுஷிஸ்மிதா அப்படின்னு ஒரு திருணத்தை நடுவில் எடுத்து போட்டுட்டு அவ சீதையானவள் ராவணனுக்கு அட்வைஸ் பண்ணுறான். ஒரு ஆச்சாரியன் ஸ்தானத்தில் இருக்கணுன்றது பிராட்டிக்கே அவ்வளோ ஆசையம். அதனால தான் கோதையானவள் ஆழ்வார்கள் கோஷ்டியில் பிறந்தா. அவளுக்குமே அவ்வளோ ஆசை. அதாவது நம்ம சொல்கிறத அவள் கேட்கறது அப்படின்றது ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஆச்சாரியஸ்தானம் அது எவ்வளவு வசதி அப்படின்னா பிராட்டியே ஆசைப்படுறா. பிராட்டியானவள் எப்படி பாதுகையோட கைங்கரியத்துக்கு ஆசைப்படுறா அப்படின்ற மாதிரி சீதையானவள் ஆச்சாரியர்களோட காரியத்தை அபேட்சித்தாள் அப்படின்னு நம்மாண்டவன் வியாக்கியானம். என்ன அப்படின்னா ராவணனுக்கு உபதேசம் பண்ணி பார்க்குறா. ஆனால் இது பெருமாளுக்கே சொல்லுவாள். பெருமாளுக்கே தான் பெருமாளாக இருந்து எல்லாம் பண்ணுறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தான் ஆச்சாரியனாக இருந்து பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டதுனால தான் அவரே பகவத்கீதை சொன்னார். ஒரே ஒரு சிஷ்யனை வச்சுண்டு, அர்ஜுனன்ற ஒரே ஒரு சிஷ்யனை வச்சுண்டு பகவத்கீதை சொன்னார். ஆனால் எங்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொல்கிற மாதிரி அந்த பகவத்கீதை நிந்துதான் அர்ஜுனன் மனசுலன்னா நிற்கவே இல்லை. அதனால் பெருமாளை விட கூட ஆழ்வார் ஆச்சாரியர் வஸ்தி அப்படின்னு சாதிப்பான். ஏன்னா ஒரே ஒரு சிஷ்யனை வச்சுட்டு ஃபுல்லாக சொல்லி முடித்த உடனே கேட்குறார் அர்ஜுனன் கிட்ட, உனக்கு புரிஞ்சுதாடானா? எனக்கு ஏதோ புரிஞ்சுது கிருஷ்ணா அப்படின்னு தான் சொன்னானே தவிர நன்னா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லவே இல்லையே. ஆனால் இதே எங்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொன்னால் எங்களுக்கு நன்னா புரியறது. ஏன்னா பெருமாளை காட்டிலும் பிராட்டியை காட்டிலும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வசதி. அதனால தான் ஆழ்வார் ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு இவாளே ஆசைப்படுறா அப்படின்றத சொல்கிற மாதிரியான ஸ்லோகம் இது. பாதுகையோட அந்த கைங்கரியத்துக்கு தானும் ஆசைப்பட்டாள் சீதை அப்படின்றது மேலோட்டமான அர்த்தம். ஆச்சாரியர்களுடைய காரியத்தை சீதையானவள் அபேட்சித்தாள் அப்படிங்கிறது அதுக்கான சுவாபதேசம். ஆக முதல் ஸ்லோகத்திலேயே சுவாமி சாய்க்கிறது என்ன, சஞ்சார பத்ததிங்கிறதுனால சஞ்சாரம் பிரயாணங்களை பற்றி சொல்கிறது. ஆக அதில் முதல்ல சாய்க்கிறது என்னென்னா இது பிராட்டியே உகந்த கைங்கரியம் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தை சொல்லி தலை கட்டுகிறார். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.